எல்லாத்துக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நம்ம கல்யாண வீட்டில் சாம்பார் போட்டாங்கன்னு கோவத்தோடு போன கல்யாணம். இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போனோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, வெஜ்ஜாக இருந்தாலும் அருமையான வெஜ்ஜு சாப்பாடு. இங்கே பாருங்கள், இப்போ கறி குழம்பு வச்சேன்னா கறி சோறு ஒரே வெங்காய பச்சடி அதையோடு வச்சு முடிச்சிருவாங்க. ஆனால் வெஜ்ஜு சாப்பாடில் எவ்வளோ விதவிதமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கிட்ட என்னது அடை தோசை, ஆகா எக்ஸ்ட்ரா அப்பளம் வேறு. காய்கறியில் என்னென்ன வச்சுருக்காங்க? வெங்காய பக்கோடா, ரைத்தா, அது என்னது பட்டாணி குட்டா, இங்கிட்டு சேனக்கிழங்கு பொரியல், இது ஒரு அடை. அங்கிட்டு என்னமோல வச்சுருந்தாங்க வாழைக்காய் பொரியல், இங்கே வெண்டைக்காய் பொரியல். இது வெஜ்ஜு பிரியாணி. அதில் என்னமோ கறி மாதிரியே போட்டிருந்தாங்க, அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஒன்று சோயா பீன்ஸா இல்லை அது என்னது வாழைக்காவான்னு தெரில. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்றதுக்குள்ளே அடுத்து ஒயிட் ரைஸ் வந்துருச்சு. ரைட்டு, நடுவில் ஒரு குழியை தோண்டி அதில் சாம்பாரை ஊற்றி குழப்பி அடித்தோம்னா அருமையான சாப்பாடு. பேசாமல் எல்லா வீட்டு விசேஷத்துலேயும் வெஜ்ஜே போட்டுடலாம் போல் இருக்குது. இங்கே பாருங்கள், விதவிதமாக இருக்குது பாருங்கள். அப்படியே காமிச்சு முடிக்கிறதுக்குள்ளே கூட வந்த ஆட்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம படப்படண்டு குழப்பி அடிச்சுக்கிருந்தோம். நல்ல சாப்பாடு. வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே சாப்பாடு போயிடுமோங்கிற ஒரு அவக்காட்சி வேறு. இங்கே பாருங்க, மேலும் பருப்பு பாயாசம் வேறு. அதுக்கு என்னமோ கருப்பாக ஒன்று வச்சாங்க, அது என்னன்னே தெரியல. ஆனால் தொட்டு சாப்பிட்டேன், ஊறுகாய் மாதிரி இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டது போக அடுத்தப்போ ஒரு மோர், 2வது ரவுண்டுக்கு மோரை ஊற்றி அடித்தோம் பாருங்கள். வெயிலுக்கு அப்படி குளு 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 குளுன்னு இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் ஃபினிஷிங் டச்சா, சரி ரசம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக கொஞ்சோன்னு சாதம் வாங்கி அதில் லைட்டாக குழி பறித்து ஊற்றுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்தை ஊற்ற சொல்ல, அந்த பிரதர் கொஞ்சம் லேட்டாகினாப்புல. அப்புறம் ரசத்தை எடுத்து இப்போ மேட்டாப்பில் ஊற்றுனார். அப்படி ஊற்றுனதும் அப்படி குழப்பி நல்லா சிமெண்டு சாந்து மாதிரி நல்லா குழப்பி அடித்தோம் பாருங்கள். அருமையான ரசங்க. மொத்தத்தில் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கையை கழுவிட்டு அப்புறம் இங்கிட்டு வெளியில் வந்தால் பீடா. நம்ம லோக்கல் கல்யாணத்தில் இந்த மாதிரி பீடா பாப்கார்ன்லாம் கொடுக்கறது ரொம்ப அரிது. ஆனால் நம்ம நண்பர் பண்ணியிருந்தாங்க, நல்லா சிறப்பாக இருந்துச்சு. அந்த பீடா போடுறதையும் வீடியோ எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்ட சாப்பாடுக்கு செமிக்கிறதுக்காக அந்த பீடாவை எடுத்த வாயில் போட்டு மென்னுட்டு, அதுக்கப்புறம் சின்ன குழந்தையெல்லாம் பாப்கார்ன் வாங்கியிருந்தாங்க, அதையும் பார்த்து ரசிச்சுட்டு இறுதியாக மொய்யை செஞ்சுட்டு வந்தாச்சு.